ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க அக்ரிகல்ச்சர் பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அதாவது ஒன்றும் இல்லைடா, இந்த பனைமலை வந்து நம்ம பனை மரம் இருக்குது பார்த்தியா, அதுலேருந்து இந்த பனம் ஃபஸ்ட்டு பனம் காய் இருக்கும், அதுலேருந்து நம்ம நுங்கு எடுத்து சாப்பிடுவோம். ஓகேவா? அது ஒரு கொஞ்ச நாள் போனோடனே பனம் பழமாக வரும். அந்த பனம்பழத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி பனம்பழத்தை நான் அப்படியே எடுத்து போய் நெருப்பில் சுட்டு, இந்த மாதிரி நெருப்பில் சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம அப்படியே நம்ம நெருப்பில் சுட்டு அப்படியே நம்ம சாப்பிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து சுட்டு கூட சாப்பிட்லாம். இது ரெண்டும் இது வேறு எதுக்காச்சும் பயன்படுத்தலாமா? அப்படி இல்லைடா, பயன்படுத்தலாம்டா. இப்போ என்னன்னா, இந்த பனம்பழத்தை வந்து இந்த மாதிரி 3 கொட்டை இருக்குது. ஓகேவா? இந்த 3 கொட்டையை வந்து மண்ணுக்குள்ளார வந்து போட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் வச்சிருந்தோம்னா, அப்போ 2 மந்த் வச்சு அதுக்கப்புறம் சின்னதாக முளைப்பாட்டு வந்துருக்கும். ஓகேவா? அந்த முளைப்பை நம்ம மண்ணுக்குள்ளார எடுக்கிறப்போ ஒரு பூவாட்ட ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். அங்கே கேமரா காமி, கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் வந்து ஒரு 1 மந்த் அப்புறம் வந்து சின்னதாக பூ மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த பூ வந்து நார்மலாக வந்து நம்ம எடுத்து கூட நம்ம இப்படி சாப்பிடலாம். ஓகேங்களா? தின்னு பாருங்க. என்ன அது? பனம்பூ எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா இதை வந்து நம்ம பனம் பூவாகவும் சாப்பிடலாம். அப்படியே நம்ம சரி பனம் பூவாக இல்லாமல் பனம் கிழங்காகவும் சாப்பிடலாம். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த இதை நம்ம மண்ணு போட்டு மூடி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே போய் நீ போய் தோண்டி எடுத்தீங்கன்னா பனக்கிழங்கு வந்து இவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ நார்மலாக வந்து உழவர் சந்தையில் போய் நீ கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது அங்கே வித்துட்டு இருப்பாங்க, பனக்கிழங்கு கொடுங்க அப்படிங்கிறீங்கன்னா அவங்களே வந்து வேவிச்சு தருவாங்க. இல்லைன்னா நம்ம கூட வீட்டில் வந்து மக்களே, இது வந்து திருச்செங்கோட்டில் உழவர் சந்தையில் கூட இது கூட விற்குது. சரி, இதை நம்ம சொன்னால் புரியாது. இது வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க, இது வந்து செஞ்சு பார்க்கலாமா? ஓகேவா? சரி வாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். வந்து எங்கே இருக்கோன்னா, நம்ம அண்ணா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த காயை வெட்டி அதில் இருந்து ஒரு கிழங்கு எடுக்கிறாங்க. அதில் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? கிழங்கு வெட்டிட்டு இருக்கிறேன். இதே வெட்டுங்க பார்க்கலாம். போதுமா? இங்கே அதுக்கு சாப்பிடுவோம். டைம் கொடுங்க, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி டேஸ்ட் பண்ண போகிறோம்? இப்போ நம்ம எங்கே இருக்கணும்? இப்போ நம்ம பனமலை வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நாங்கள் இப்போ வந்து மண்ணில் போட்டு எல்லாம் மூடி வச்சிட்டோம். அதுக்கு வந்து அது வளர்த்துக்காக நம்ம வந்து தண்ணி விட போகிறோம். அதுக்கு நம்ம வந்து இப்போ மோட்டார் போட்டு போகிறோம். வாங்க. உள்ளார சுவிட்சு மாற்றணும்ல, என்ன சுவிட்சுன்னு தெரியல. நீ பார்த்து போடு சுவிட்சு. நீங்கள் தான் நேற்று மாற்றினீங்களே, என்னன்னு பாருங்கள். சரி, அப்போதுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி போனேன். சும்மா போட்டு போகலான்னு போனேன். இங்க வந்து சொல்லணும். முன்னாடியே தூக்க முடியல. அடி போடா இது சோல்டர் வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் இப்போ தான் நம்ம வந்து நம்ம கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, பழத்தை வந்து நம்ம 3 பிரித்து மண்ணில் போட்டு அதை மண்ணு மேலே போட்டு மூடி இருக்கோம். இன்னொரு 3 மாதம் கழிச்சு வந்து அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அப்போ திருப்பி உங்களுக்காக ஒரு வீடியோ போகிறேன், திரும்ப அதில் பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பனங்கொட்டையெல்லாம் போட்டு பனங்கொட்டையை போட்டு ஃபுல்லாக மண்ணை போட்டாச்சு. ஒரு பணத்தை எப்படி போட்டு மூடி வச்சு எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி போடுவாங்க, அந்த மாதிரி மேடாக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஆக்சுவலாக அது என்னன்னா, பனங்கொட்டணும் இல்லை, நீங்கள் பனங்கொட்டணி பனம்பழத்தை வந்து ரொம்ப நாள் காய வச்சு அப்படி பண்ணுவாங்க. நல்லா இல்லை, மரத்துலேருந்து கீழே விழுந்தேனே ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம பனம்பழத்தை வந்து 3 உடச்சி அந்த மாதிரி பிரித்து மண்ணில் போட்டு இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக பனம்பழத்தை வந்து இது போட்டுருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அது கொட்டை இல்லையா? அது பனம்பழம் தான். நீ ரொம்ப நாள் காய வச்சுன்னா அது பனங்கொட்டை. சரி, ஓகே. இது வந்து எத்தனை நாள், ரொம்ப நாள் கழிச்சு முளைக்குமா? அதாவது 3 மாதம் கழிச்சு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பனங்கிழங்கு வந்து நம்ம எடுத்துடலாம். சரி, ஓகே. பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. பாய்.